கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஒரு நபர் 2 மலைகளுக்கு இடையே கயிறு ஒன்றை கட்டி அதுல நடந்தாராம். அதை பாக்குறதுக்காகவே நிறைய ஜனங்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்களாம். அப்ப அவர், உங்களை யாராவது ஒருத்தர் என் கூட வந்தீங்கன்னா அவங்களை என் தோல் மேல சுமந்து இந்த கயிறு மேல நடத்தி கூட்டு போறேன்னு சொன்னாராம். அங்க இருக்கிற எல்லாருமே பயந்தாங்களாம். ஆனா அதுல ஒரு பையன் மட்டும் தைரியமா நான் வரேன் அப்படின்னு சொன்னானா. உடனே அவர் அந்த பையனை தன் தோல் மேல தூக்கி கொண்டு அந்த கயிறு மேல நடத்தி கொண்டு வந்து விட்டுட்டாராம். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பையனை பார்த்து, உனக்குள்ள எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு, உனக்கு பயமே இல்லையான்னு கேட்டாங்களாம். உடனே அந்த பையன், அது வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா தான், என்னுடைய அப்பா நிச்சயமா என்னை காப்பாத்துவாருன்னு சொன்னானா. அப்ப அந்த பையனுக்கு அவங்க அப்பா மேல இருந்தது அறகுறையான அன்பு இல்லைங்க, பூரணமான அன்பு. வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்குங்க, 1 யோவான் 4:18 பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு சொல்லியிருக்கு. ஆமாங்க, நம்மளை படைச்ச ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாருங்க. நீங்க அவரை முழு இருதயத்தோடு நேசிக்கும் போதும் அவர் எந்த சூழ்நிலை என்னை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா போதும், உங்களோட இருதயத்துல எந்த ஒரு பயமும் கலக்கமும் இருக்காதுங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிட்னி ஃபங்க்ஷன் ஆனா டாக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? ஒரு நல்ல டோனரா பார்த்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கும் தெரியும்ல. ஆனா எந்த ஸ்பெஷலிஸ்டாலையும் அதே ஹார்ட்டை பழைய மாதிரி நார்மலா ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியுமா? முடியாது. ஆனா ஏசுப்பாவால நமக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்க முடியும். நம்ம வேதத்துல கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு எசேக்கியேல் 36:26 ஏசப்பா சொல்லியிருக்காங்க. கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்களை நம்ம ஏசப்பாவால செய்ய முடியும். அதுக்கு நம்ம ஏசப்பா கிட்ட நம்மள அர்ப்பணிச்சாலே போதும். சங்கீதம் 91:1-3 கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன். 10 நரம்பு வீணையினாலும் தன்புரியினாலும் ஞானத்தோடு வாசிக்கும் சுரமந்திரத்தினாலும் காலை உமது கிருபையும் இரவில் உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் உங்களை திக்கச்சவர்களாக விடமாட்டேன். ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான்
உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இயேசுவின் செல்லங்கள். லட்டு ஏமா இனிக்குது, சீனி போட்டா இனிக்குது, சீனி ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சால் இனிக்குது, இயேசு கூட இருப்பாரா? ஆமாங்க, இனிப்பாது. நீங்கள் விரும்புகிற உங்கள் நேசிக்கிற ஏதோ ஒரு ஈசாக்குகளை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்துருவீங்களா? நம்ம என்ன செய்யணும்? முதன்மையாக இருக்க விரும்பக்கூடாது. முதல்ல தாழ்மையில் இருக்க விரும்பணும். உயர்வுக்கு முன்னாடிது தாழ்மை தாங்க. பெரிய பிஷப் ஆகணும், பெரிய பாஸ்டர் ஆகணும், இப்படி எல்லாம் முதல்ல நினைக்காதீங்க. முதல்ல வேலைக்காரனா வாங்க. முதல்ல அவர் சொல்கிறத செஞ்சால் போதும். வேலைக்காரன் நீங்கள் சும்மா சாதாரணமாக அடிச்சிடறீங்க. எலியா கிட்ட எலிசா வேலைக்காரனாக தான் இருந்தார். வேலைக்காரனை போல் நம்ம இருந்தாலே இந்தியாவில் பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தும்படி அன்பை வேண்டுகிறேன். கட்டாயமாக இது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வெளிவரும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற இப்படிப்பட்ட செய்திகள் தடையில்லாமல் வெளிவருவதற்கு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கும்படி அன்பை வேண்டுகிறேன். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கிராமப்புறங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை சந்தித்து அவர்கள் மூலியமாக அவருடைய பெற்றோர்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இதன் மூலியமாக ஒன்று பெரிய ஒரு அறுவடையை கொடுத்து வருகிறார். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற அநேக திருச்சபைகளினால் ஊழியக்காரர்களினால் அனாதையாக்கப்பட்ட கிராமங்களாக இருக்கிறது, பாழாய் கிடக்கிறது. அவங்க அந்த கிராமத்து ஜனங்களை நேசித்து தொடர் ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு நிறைய தேவை, மிஷனரிகள் தேவை. இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே தாங்க கிராமம் இருக்குது. இப்போ நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற எந்த கிராமத்துலேயும் ஒரு ஊழியம் நடக்கிறதா எனக்கு தெரிந்த கிராமங்களில் செய்திகள் வர்றதில்லை. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் 598 கிராமங்கள் இருக்குதுன்னு சொன்னால் 598 கிராமங்களில் புதுசாக எத்தனை கிராமத்தில் ஆலயம் வந்திருக்குது. நம்ம சர்வே எடுத்து பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் பிரமாதமாக சபை வரல. ஏற்கனவே ஒரு சர்ச் இருக்குன்னா அங்கே இன்னும் ஒரு சர்ச் வருது. சபை இல்லாத இடத்துல சபையே வர்றதில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கிராமப்புறங்களில் பெரிய ஒரு எழுப்புதல் கொடுப்பார். நம்ம தேசம் ஆண்டவர் சொந்தமாக மாறணும்னா முதல்ல கிராமங்கள் தான் ஆண்டவர் சொந்தமாக மாறணும். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறினால் இந்தியா ஆண்டவருக்கு சொந்தமாக மாறும். இப்படிப்பட்ட கிராம எழுப்புதலுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்த கிராம பெயர்களை எழுதி வச்சு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் நீங்கள் எந்த பெயர்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த கிராமத்தில் ஆண்டு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுவார். அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இப்படிப்பட்ட கிராமங்களுக்காக ஜெபித்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களும் சொந்தமாக மாறுவதாக, கட்டப்பட்டுள்ள எல்லா ஜனங்களுடைய கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக, பாவத்திலே போது வஸ்துக்களிலே கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை நீர் விடுதலையாக்கும். உபச்சார வேசித்தனத்தில் ஆண்டவரை கட்டப்பட்டுள்ள எல்லா ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, கிராமத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். சிறு பிள்ளைகளை ரட்சித்தருள், வாலிபர்களை ரட்சித்தருள், பெரியவர்களை ரட்சித்தருளுவீரா. கிராமங்களில் ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா. இன்றைக்கு இருக்கிற எல்லா சபைகள், எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கிராமங்களை தத்தெடுக்க வேண்டும், கிராமத்தில் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்கிற அந்த பாரத்தினர் கொடுப்பீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் மகிமையான பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னும் இந்த இப்படிப்பட்ட கிராம ஊழியத்தை
ஜெபத்தினால் தாங்கிறவளை எழுப்புவீராக, காணிக்கையினால் தாங்கிறவளை எழுப்புவீராக. பெரிய காரணம் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது, நான் வேதத்தில் நிறைய சம்பவத்தை வாசித்து கொண்டே இருக்கும்போது எனக்கு பிடித்த ஒரு கேரக்டர் வருமானால் நான் உடனே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவங்களை போல் என்னை மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிப்பது என்னுடைய பழக்கம். ஒருவேளை நிறைய இடத்துல நான் ஜெபக்கூட்டங்களில் பங்கு வரும்போது அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னை எலியாவை போல மாற்றும், எலிசாவை போல மாற்றும், அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. நானும் அதுபோல் ஜெபிக்கிறதா உண்டு. பாருங்கள், இந்த செய்தியுடைய தலைப்பே நீங்கள் எப்படி மாற வேண்டும், அப்படி இதுதான் தலைப்புங்க. எப்படியா நீங்கள் மாற விரும்புகிறீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, இப்போ ஆபிரகாமை போல் என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிடுவீங்களா? சரி, உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு, நீங்கள் ஆபிரகாமை போல் மாறுவீங்களாங்க? முதல்ல ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளை ஈசாக்கை வந்து பலியிடுங்கிறார். நீங்கள் விரும்புகிற உங்கள் நேசிக்கிற ஏதோ ஒரு ஈசாக்குகளை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்துருவீங்களா? பலியிட சொன்ன பலியிட்டுருவீங்களா? நான் சொல்கிறேங்க, ஆபிரகாமை போல் நம்ம மாறுவது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ எலியாவை போல் என்ன மாற்றுங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறோம். என்ன அற்புதங்க! அவ்வளோதான், யோர்தான் 2 பிளக்குது. செத்து கிடக்கிற உயிரோடு கூட எழுப்புகிற அவ்வளோ பெரிய பிரத்யட்சமான அற்புதங்கள். சவால் விடுறாருங்க எலியா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. தனி ஒருவன் நூற்றுக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக சவால் விடுகிறான், சாதித்து காண்பிக்கிறான். இயேசுவே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்கிறான். ஐயா, அப்படி எலியாவை போல் நீங்கள் மாறிடுவீங்களா? நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நான் முதல்ல என்ன தெரியுமா செய்வேன், சின்ன சின்ன கேரக்டர் இவங்களை போல் நம்ம மாறுவோம், அடுத்து பெரிய பெரிய எலியாக்களாக ஆபிரகாமை போல் மாறிடுவோன்னு சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். இன்றைக்கி ஒரே ஒரு கேரக்டரை போல் நீங்கள் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி உங்களிடத்தில் பேசி உங்களுக்கு ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம், எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்க, 41வது வசனத்திலிருந்து நான் வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரைகளை பணிந்து தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரம் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். பாருங்க, இதில் ஒரு அருமையான ஒரு அற்புதங்க செய்தி எழுதப்பட்டு இருக்கிறது. மழையே இல்லை. இப்பொழுது எலியா ஜெபிக்கிறார். ஒரு அறையில் ஜெபம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, அந்த ஜெபத்தை கட்டு பேரிரைச்சலின் சத்தம், பெருமழை வருகிறது. நான் யோசித்து பார்த்தேன், நம்ம எலியாவை போல் மழை வரணும்னு சொல்லி ஜெபிக்கிற அந்த எலியாவை போல் என்னை மாற்றணும்னு சொல்லி ஜெபிக்கிறத விட எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டருங்க, அவன் கூட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவன் எனக்கு பிடிக்குங்க. நான் எலியாவை போல் மாறணும் இல்லையோ, முதல்ல நான் நினச்சினுங்க, அவன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் ஊழியக்காரர், ஒரு வேலைக்காரனாக நான் முதல்ல இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாருனாலும் சரி, முதல்லங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சின்னதாக தொடங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்த உடனே டிஜி தினகரனாக நம்ம மாறிடணும், மோகன் சி லாசரஸ் போல் ஊழியம் செய்யணும், இப்படியெல்லாம் அங்கே போகிறது. அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, அவங்களுடைய பரிசுத்தம், இதெல்லாம் முதல்ல இருந்தால் தாங்க அந்தளவுக்கு ஆண்டு மாற்ற முடியும். நான் சொல்லுவேங்க, எப்பயுமே முதல்ல எனக்குன்னு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுங்க. என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செய்யணும். இப்போ பைபிளில் நான் வாசிக்கிட்டே இருந்தால் எனக்கு இந்த வேலைக்காரனை போல் என்னால் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மாற முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாருங்கள், இந்த வேலைக்காரன் பயங்கரமாக ஜெப வீரன் கிடையாது.
எஜமான் கூட எலியா கூட அப்படியே போவார் நினைக்கிறேன். ஒரு பெட்டி தூக்கியிருப்பார், ஒரு பை வச்சுருப்பார், தூக்கிட்டு போக வேண்டியது. அவர் எங்கே போகிறாரும் போக வேண்டியதானே. ஆண்டவர் சத்தம் அவர் கேட்குமா? தெரில, கேட்காதுன்னு நினைக்கிறேன். அவர் பயங்கரமாக எலியா போல் ஜோம் பண்ணுவார், அவருக்கு மூலியமாக அற்புத அடையாளம் நடக்குமா? அதெல்லாம் தெரிலங்க. இவர் கூடயே போகிறார். இங்கே பாருங்கள், இந்த சம்பவத்தை பாருங்கள். இவர் ஜெபிக்கிறார். ஒரு சிகரத்தின் மேலே கர்மேல் பர்வத்தில் ஏறி தன் முகம் தன் முழங்காலில் குனிந்து ஜோம் பண்ணுறார். ஜோம் பண்ணி இந்த நம்மால் இந்த வேலைக்காரன்ட்ட சொல்கிறார், இந்த இடத்துல கணேசன் போட்டுக்கிட்டுவேன், நான் போட்டுக்கிடுவாங்க. கணேசன்ட்ட சொல்கிறார், எலியா கூட தான் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ஒரு வேலைக்காரனாக எலியாவுக்கு இருக்கிறேன் சொல்கிறார். போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்கிறார். போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு தடவை, இன்னும் 2வது தடவை இவர் சொல்கிறார். 7 தடவைங்க பார்த்து ஒன்றும் இல்லைன்னு செய்தி சொல்லிக்கிட்டே வர்றார் பாருங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், இவனுடைய அந்த அர்ப்பணிப்பை பாருங்களேன். நான் எலியாவுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலைக்காரனாக இருந்திருந்தா நான் எலியா பார்த்தியோ உங்களுக்குன்னா அறிவு இருக்கா இல்லையா ஐயா, அதான் இல்லை ஓயாமல் போய் பார்க்க சொல்கிறேன்னு சொல்லி முறுமுறுத்து போய் வேலை ரிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் மட்டும் போயிருப்பேன். பாருங்கள், நமக்கு என்னங்க, அவர் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதானே, கேட்குற வேலைக்காரனாக இருக்க வேண்டியது. இன்றைக்கி ஏங்க எழுப்புதல் இல்லை? நாம் எல்லாம் ஏசப்பாவுக்கு இந்த வேலைக்காரனை போல் நம்ம இருந்தாலே இந்தியாவில் பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்கேன். அவர் சொல்கிறத செஞ்சால் போதும். அவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அதை செய்கிற ஒரு வேலைக்காரனாக நானும் நீங்களும் மாற வேண்டுங்க. இந்த செய்தி கேட்குற கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்கங்க. ஆண்டவரை, இந்த வேலைக்காரனை போல் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் மட்டும் செய்யணும். அவன் கேள்வி கேட்டானா கேட்கல, சந்தேகப்பட்டானா சந்தேகப்படலை. நீங்கள் என்ன செய்வீங்க? 1008 கேள்வி வைப்பீங்க. அது எதுக்கு போய் மாகத்தை பார்க்க சொன்னீங்க? அவனு ஜெபிக்க வேண்டியதானே, அவர் தருவார்ல. விதண்டாவதவன்லாம் பேசலைங்க, சந்தேகமே படலைங்க. போகிறான் வர்றான். என்ன அர்ப்பணிப்பு பாருங்கள். இப்படி ஒரு கீழ்ப்படிதல் எனக்கு வேணும் ஏசப்பான்னு சொல்லி நான் கேட்குறேன். இந்த வேலைக்காரன்னு சொல்லும்போது புதிய ஏற்பாட்டிலையும் எல்லாம் ஒரு தெரிஞ்ச சம்பவத்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம்னா கானாவூர் கல்யாண வீடு பாருங்கள். இவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ரசம் குறைஞ்சிருச்சு. அங்கு ஆண்டவர் இப்பொழுது அற்புதம் செய்யும்படி ஆயத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எனக்கு பிடிச்சதே என்ன தெரியுமாங்க? அந்த வேலைக்காரங்க தான். ஆண்டவரிடத்தில் அற்புதம் வேணும், இங்கே திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சுன்னு செய்தியை சொல்லியாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல என்ன சொல்கிறாரு? யோவான் 2 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வேலைக்காரர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல உங்கள் பேரை என் பேரை போட்டுக்கிற வேண்டியதான். தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க ஃபுல்லாக இப்படிப்பட்ட வேலைக்கார ஊழியத்துக்கு வரணுங்க. எஜமான ஆகக்கூடாது, பெரிய பிஷப் ஆகணும், பெரிய பாஸ்டர் ஆகணும், இப்படியெல்லாம் முதல்ல நினைக்காதீங்க. முதல்ல வேலைக்காரனாக வாங்க. முதல்ல ஏசப்பாவே பாருங்கள், எல்லா சீசர்களை காலை அப்படியே துடைக்கிறார் பாருங்கள். அவ்வளவு தாழ்மை. முதல்ல இப்படிப்பட்ட தாழ்மையுள்ள ஒரு வேலைக்காரனாக இருந்தோம்னா பெரிய ஒரு எழுப்புதல் வந்துடுங்க. நீங்கள் பாருங்களேன், எனக்கு ஆச்சரியம் பாருங்கள். வேலைக்காரன்ட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 6ஆம் வசனத்தில் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை எடுத்து வைங்கிறார். அந்த கற்சாடிகளை எடுப்பாங்கிறார். நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, இல்லை நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, ஆண்டவரே, உள்ள ஜனங்கள் திராட்சை ரசம் இல்லைன்னு பந்தியில் உட்கார்ந்து கிடக்காங்க, நீங்கள் இங்கே போய் சும்மா கிடக்கிற கற்சாடிகள்லாம் வைக்க சொல்கிறீங்க. நம்ம எல்லாம் கேள்வி கேட்டே அவரை நோக்கடிச்சிருப்போம், வருத்தப்படுத்தியிருப்போம். இவங்க பாருங்கள், கச்சாடி வைக்க சொல்கிறீங்களா? வைக்கிறாங்க. வச்சு முடித்து விட்டோம்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல தண்ணீரால் நிரப்புங்க. தண்ணி எதுக்கு ஆண்டவரே? ரசத்துக்கு தண்ணி முதல்ல எதுக்கு? அது இது வேணும், இது வேணும், எல்லாம் சொல்கிறத செய்ய வேண்டியதானே. அவங்க செய்கிறாங்க, அற்புதத்தை ருசி பார்த்தாங்க. அருமையான தேவடி பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் என்ன தெரியுமா ஜெபம் பண்ண? ஆண்டவரே, இப்படிப்பட்ட வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு எனக்கு முதல்ல உதவிச்சிங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்கணும். நீங்கள் நினைக்கலாம், அப்போ நான் என்னை வேலைக்காரனாக இருக்க சொல்கிறீங்களா? நீங்கள் வேலைக்காரன் நீங்கள் சும்மா சாதாரணமாக அடிச்சிடறீங்க. எலியா கிட்ட எலிசா வேலைக்காரனாக தான் இருந்தார்.
தண்ணீர் வார்க்கிறவர் இந்த கை கழுவ தண்ணி ஊற்றுறாரு. அவருக்கு அவ்வளோ சர்வெண்ட் வேலை செய்கிறார். ஒரு நாள் வருகிறது, எலியாவை காட்டிலும் இரட்டிப்பான வரங்களை எலிசாவுக்கு தருகிறார். அல்லேலூயா. பாருங்களேன், ஆபிரகாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆபிரகாமை விட ஆபிரகாம் கூட இருக்கிற வேலைக்காரன் பேர் என்ன? எலியேசர். யோசித்து பார்க்குறேன், தன்னுடைய ஒரே பிள்ளை ஈசாக்கு பொண்ணு பார்க்குற அந்த ப்ராஜெக்டை, திட்டத்தை இந்த வேலைக்காரன்ட்ட கொடுக்குறான். நம்ம ஆபிரகாமாக தான் நம்மளால் இருக்க முடியாது, எலியேசராக இருக்கலாம் இல்லைங்க. பாருங்க, எலியேசரை போன்று என்னை மாற்றுங்க ஆண்டவரை. எலியேசர் என்ற அந்த வேலைக்காரனை போன்று என்னை மாற்றும் ஆண்டவரை. அவன் ஒன்றும் இல்லைங்க, எஜமான் பொறுப்பை கொடுத்தாச்சு. அவருடைய பிள்ளை ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்குற பொறுப்பை. இன்றைக்கி யார்கிட்டையாவது நீங்கள் வாட்டுக்கு பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற திட்டத்தை நீங்கள் கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அந்த வேலைக்காரனை போல் எனக்கு மாற்றுங்க. அவன் பாருங்க, அவன் ஜெபிக்கிறான், பொருதனை பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட அப்படி விசுவாசத்தோடு கூட நடக்கிறான், சாதிச்சிட்டான் பாருங்கங்க. ஆண்டவர் அந்த எலியேசர் வேலைக்காரனை பயன்படுத்தி ரெபெக்காளுக்கு நேராக வழிநடத்துகிறார். நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே அந்த எலியேசருக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை, அந்த ஜெபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாக நான் மாற வேண்டும் ஐயா. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? முதன்மையாக இருக்க விரும்பக்கூடாது. முதல்ல தாழ்மையில் இருக்க விரும்பணும். உயர்வுக்கு முன்னாடிது தாழ்மை தாங்க. வேலைக்கார அந்த சுபாவம் இருக்கணும், அந்த மனசில் அந்த கனிகள் இருக்கணும், தாழ்மை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ஆண்டவர் உங்களை மாற்றி விடுவார். நான் இன்றைக்கு 25 வருடங்களாக ஏசப்பா பிரசங்கிக்கிறேங்க. நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? இந்த ஊழியத்தில் பெரிய டைரக்டர் அப்படி சொல்கிறாங்க, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, வில்லேஜ் மிஸ்டரி மூமெண்ட் ஃபவுண்டர் டைரக்டர், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் விரும்புகிறதே இல்லை. நான் யார் தெரியுமா? நான் வேலைக்காரன். என்னிடத்தில் இருக்கிற 783 மிஸ்டரிகளுக்கு நான் வேலைக்காரன். என்னுடைய மனைவி அவள் தலைமை வேலைக்காரி. எனக்கு நினைவு வந்த கல்யாணம் முடித்த நாள்லேருந்து எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு சமையல் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்குது. அவள் ஒரு சமையல்காரி. மற்றவர்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யும்படி எங்களை ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஐயா. இன்னும் ஒருவேளை என்னுடைய மரண நாள் வரையிலும், என்னுடைய மரண நாள் தாமதிக்குமானால், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா நல்ல ஒரு வேலைக்காரனாக உமக்காக நான் இருக்க ஒப்பு கொடுங்க. அந்த வேலைக்காரன்ட்டு இருக்கிற அந்த நம்பிக்கை எனக்கு தாங்க. சந்தேகம் எனக்கு வந்துடக்கூடாது. விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா, அர்ப்பணிப்பை தாங்கப்பா. என் எஜமானாகி நீர் சொல்லுகிறதை கேட்கிற அந்த கிருபைகளை தாங்கப்பா. நான் ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயத்தில் அந்த சிந்தை, நான் ஒரு வேலைக்காரன், ஏசப்பாவுடைய வேலைக்காரன் என்கிற சிந்தை என்னுடைய மனதில் வர வேண்டும் என்று ஜெபமணி ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்கிறார். இந்த செய்தி கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்களும் நான் எப்படி மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் முதல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நல்ல ஒரு வேலைக்காரனாக நான் இருக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, வேலைக்காரனுக்கு இருக்கிற அந்த தாழ்மை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். உங்கள் மூலியமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு வேலைக்காரியாக தன்னை அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. எலியாவோடு கூட இருந்த ஒரு ஊழியக்காரன் வேலைக்காரனாக மாற்றும். காணாமூர் கல்யாண வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரர்களை போன்று கேள்வி கேட்காதபடி செயல்படுகளாக மாற்றும், சந்தேகப்படாதபடி செயல்படுகளாக மாற்றும். எஜமான் ஆபிரகாம் எனக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்புகளை நான் ஜெபத்தோடு நிறைவேற்ற வேண்டும், பொறுதனையோடு நான் செயல்பட வேண்டும் என்ற அந்த சிந்தையை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் சாட்சி சொல்லும்படியாக கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் எப்சிபா. நான் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. நான் பிறந்தது எல்லாமே கேரளா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அங்கே வந்துட்டோம். தென்காசி என்கிற அந்த பகுதியில் ஒரு கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் ரொம்ப பக்தி உள்ளவளாக நான் இருந்தேன். ஏசுபாவை குறித்து எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் நான் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப நான் பக்தி உள்ளவளாக நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாங்க. என்னுடைய சரீரத்தில் பயங்கரமாக ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த டயத்தில் ஏசப்பா, நான் நிறைய பக்தி மார்க்கத்தில் இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் அதுக்குள்ளே ஒரு தீர்வு கிடைக்கல. அப்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி எனக்காக நான் உனக்காக ஜெபிக்கிறேன், ஏசப்பா உனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பாங்க, ஏசப்பா உனக்கு விடுதலை கொடுத்தா நீ ஏசப்பாவுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்த சமயம் நான் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் நான் எங்கள் ஆண்டிகிட்ட சொன்னேன், முதல்ல எனக்கு சுகம் கொடுக்கட்டும், நான் அப்புறமேலுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஆண்டிகிட்ட சொன்னேன். பார்த்தா அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண அன்னைக்கே எனக்கு அன்னைக்கு நைட்டே என்னுடைய சரீரத்தில் அந்த பலகீனம் மாறிடுச்சு. மாறினோடனே நான் அந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாருமே என்னை சர்ச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை தடை பண்ணவே இல்லை. நான் தொடர்ந்து சபைக்கு நான் போய்கொண்டிருந்தேன். அப்படி நான் போயிட்டே இருக்கும்போது என்ன அறியாமலே எனக்கு இயேசு பற்றி, எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்ச இயேசுப்பாவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியாதனால நான் ஏசப்பா கிட்ட, நான் என்ன ஏசப்பா உங்களுக்காக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்காக நான் ஜெபிக்கிறத விட என்னுடைய குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நான் நிறைய ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஏசப்பா என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மிராக்கள் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு திடீர்னு ரொம்ப பலகீனப்பட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் எங்கள் அக்காவுக்காக நான், எங்கள் ஆண்டி, எங்கள் பாஸ்டர் எல்லோரும் எங்கள் அக்காவுக்காக ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிச்சப்போ எங்கள் அக்காவுக்கு
அந்த பலவீனத்தில் இருந்து இயேசுப்பா ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுத்தாங்க. அது நிமித்தமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குடும்பம் முழுவதுமாக இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சபைக்கு போக ஆரம்பித்தோம். நாங்கள் சபைக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சதுனால என்னுடைய சொந்த பந்தங்க, எங்களுடைய சமுதாயம் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போவும் நாங்கள் எங்களுடைய ஊரில் வந்து தனியாக தான் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் வந்து அதை நினச்சி நாங்கள் சோர்ந்து போனாலுமே ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி அவருக்குள்ளாக எங்களை நடத்தி வராங்க. நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்டினுக்குலாம் நீங்கள் போயிட்டீங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கைலாம் நல்லா இருக்கும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுவுமே நன்மை நடக்காது அப்படிலாம் சொல்லி எல்லாரும் ரொம்ப எங்களை இதாக பேசுனாங்க. ஆனாலும் கூட ஏசப்பா எங்கள் அண்ணாவுக்கு எங்கள் அக்காவுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகளை திறந்து ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு திருமண காரியங்களை கற்று நடத்தி வச்சாங்க. ஏசப்பாக்கு நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக பக்தியில் நாங்கள் ஆண்டவர் தேட ஆரம்பித்தோம். அவருக்காக நாங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஏசப்பாக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்படி கர்த்தர் எனக்கு வந்து தெளிவாக என் கூட பேசுனாங்க. அப்போ வந்து நான் மாரநாதா சர்ச் நாங்குநேரியில் போய் நான் பைபிள் காலேஜ் முடித்தேன். பைபிள் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் போகிற சபையில் வந்து சிறுவர் ஊழியம், வீட்டு ஜெப கூட்டம் அப்படியா நடத்தும்படியாக தேவன் எனக்கு உதவி செஞ்சாங்க. அங்கே இருக்கும்போது தான் நம்மளுடைய கிராம மிஷனரி இயக்கத்தில் இருக்கிறதான எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி மூலமாக இங்கே இருக்கிற ஊழியத்தை வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அங்கே போனால் இன்னும் கூட இங்கே இயேசுப்பாக்காக நிறைய ஊழியம் செய்யலாங்க்கா, உங்களை ஒதுக்கி வச்ச சமுதாயத்தின் மத்தியில் தேவன் வந்து உங்களை இன்னும் பயன்படுத்துவாங்க, உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னை வந்து உற்சாகப்படுத்தினாங்க. அப்படி உற்சாகப்படுத்தும் போது நான் வந்து ஓகே, அவள் என்கிட்ட வந்து ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வரல. தேவ சமூகத்தில் 3-4 மாசமாக ஏசப்பா நான் என்ன செய்ய, நான் போகவா இல்லைன்னா நான் போகிற சபையில நான் தொடர்ந்து ஊழியம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன். அப்போ ஏசப்பா எனக்கு சொன்னாங்க, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு என்னைய கூட்டிட்டு வந்தாங்க. நான் இங்கே வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கர்த்தர் இது வரைக்குமாக சின்ன பிள்ளைங்க மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் தேவன் என்னை பயன்படுத்தி வராங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய சமுதாயத்துக்கு பயந்து, உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு பயந்து, உங்க குடும்பத்தை நீங்க ஒருத்தரா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, உங்களுக்காக நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது இயேசுப்பா நிச்சயமா என்னுடைய சமுதாயம் வெறுத்திருந்துச்சு, ஆனா எங்களுடைய குடும்பம் சொந்த பந்தங்க எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க. ஆனாலும் இயேசுப்பா என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்து என்னைய பயன்படுத்தி வராங்க. என் குடும்பத்தை இது வரைக்கும் ஆசீர்வாதமா, ஒருத்தருக்கு முன்பாகவும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை ஆசீர்வதித்து வராரு. அப்படின்னா நீங்க ஒருத்தரா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க இயேசுவுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. பூமியிலே நியாயத்தை செய்கிற கர்த்தர் பைபிளில் நிறைய நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாரு? நியாயாதிபதி நியாயம் செய்வார். ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குது, எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். நல்லது. நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தப்பு நடந்தால் அதுக்குரிய தண்டனை உடனே கிடச்சிட்டா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இது வந்து நம்ம ஹியூமன் நேச்சர். ஆனால் பைபிள் படிக்கும் போது என்ன நம்ம உணர்கிறோம்? தேவனுடைய வழிகள் அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி டக்குன்னு ஒன்று நடக்கணும் அந்த மாதிரிலாம் என்ன செய்யறதில்லை, தேவன் செய்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளாட்டி நமக்கு மறுபடியும் என்னது, அங்கே என்னடா இப்படி இருக்குது, இப்படிலாம் ஒரு ராஜா இருக்கார், ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருப்போம். ஆனால் பைபிள் வாசிச்சிட்டோம்னா தெரியும், சரி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒருத்தரை வச்சிருக்கிறார், விட்டு வைக்கிறார் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு இருக்கிறதே ரொம்ப மோசமான ஒரு ராஜா, 2 ராஜாக்களில் பார்த்தோன்னு சொன்னால் மனாசேயை பற்றி அங்கே எழுதியிருக்கு. 21ஆவது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 21:2 எழுதியிருக்கு, இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே செய்தான் அப்படின்லாம் எழுதியிருக்கு. மோசமான ஒரு ராஜா. ஆனால் அவரை பற்றி எவ்வளோ நாள் அரசாண்டான்னு 21:1 எழுதியிருக்கு, 55 வருஷம் அரசாண்டான்னு எழுதியிருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பொதுவாக சமுதாயத்தின் கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து கிறிஸ்தவங்கன்னு இல்லை, பொதுவாக எல்லாரும் மனசில் இருக்கிறது, நல்லவங்க நல்லா இருப்பாங்க, மோசமானவங்க அழிஞ்சு போவாங்க. இது உண்மைதான். இது வந்து ஒரு பொதுவான ஒரு சித்தாந்தம். இதில் உண்மை இருக்க தான் செய்யுது. பைபிள் இதுதான் சொல்லுது. கடைசியாக முடிவு இதுதான். அநியாயக்காரர்கள் அழிய போகிறாங்க,
நல்லவர்களுக்கு நீதி கிடைக்க போகிறது, இதெல்லாம் பைபிளில் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர்றது உலகத்தில் இருக்கிற பொதுவான கருத்து. இங்கே மனாசேயை பார்க்குறோம், அயோக்கியத்தனமான ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. ரொம்ப வருஷம் நல்லா அவர் வாட்டுக்கு 55 வருஷம் அரசியலில் இருக்கிறார். நம்ம பார்வைக்கு அது வித்தியாசமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் மனாசே ராஜாவை கர்த்தர் உடனே தூக்குனா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரா, அவர் உடனே அழிஞ்சிருவார். இந்த மாதிரியே தான் யோசனைகள் சமுதாயத்தில் இருக்கும். ஆனால் தேவனுடைய வழிகள் அது கிடையாது. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் அது காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நம்ம கர்த்தரை நம்பிடணும். நம்ம பார்வைக்கு என்ன தோணுது அது நமக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. ரோமர் 11வது அதிகாரத்தில் 33 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிதான்ப்பா ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 4 லைனில் தேவனை குறித்து நம்ம ஒரு அவுட்லைன்லாம் நம்ம கொடுத்துட முடியாது. எப்படியெல்லாம் தேவன் கிரியை செய்வார்? நம்பர் 1, அவர் இப்படி உடனே என்ன செய்வார், டப்புன்னு அடிப்பார். அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸுக்குள்ளே நம்ம ஆண்டவர் என்ன செய்து விட முடியாது, கொண்டு வந்து விட முடியாது. அதுதான் பவுல் சொல்கிறாரு, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? நமக்கு நிறைய நேரம் கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்க நமக்கு ஆசை. ஆண்டவர் இப்படி செய்யுங்களேன், ஏரோது ராஜா அடிங்களேன், இன்னைக்கே இப்படி 2 வயசு பிள்ளைலாம் கொண்டுட்டார், போட்டு தள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு என்கிட்ட கேட்டு நான் ஒருவேளை சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. வேதத்திலே தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது அவருடைய காலங்கள், திட்டங்கள், அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. அதை அவர் நேர்த்தியாய் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது, ஒருவேளை மனாசே என்னடா இப்படி 55 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி மனாசே காலத்தில் இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், அதனால எரிச்சலாக மாட்டோம். சங்கீதத்தில் எழுதியிருக்கோம், பொல்லாங்கரை குறித்து எரிச்சல் அடையாதே. நமக்கு பொல்லாதவங்களை பார்த்தா எரிச்சல் ஆயிருது இல்லை? ஓகே, அதெல்லாம் வேண்டாம், அது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஏரோது ராஜா காலத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன், 2 வயசு பிள்ளைகளை போய் கொண்டுட்டாரேப்பா, இவரை கர்த்தரை அடிக்கணும்ப்பா அப்படின்னு ஒருவேளை எனக்கு தோணலாம். ஆனால் கர்த்தர் அப்படிலாம் உடனே செய்ய மாட்டார். அது நிமித்தம் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எரிச்சல் அடைந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கே காத்திரு. எப்படி அழகாக இருக்கு பாருங்களேன். சில விஷயத்துக்கு என்ன செய்யணும், இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் என்ன செஞ்சிடணுமா, விட்டுவிட வேண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நம்மளை பாதுகாக்க நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. ஆனால் அவங்களோட மேலே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம இருக்கும் போது இந்த உலகத்துல ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு இருக்கு. அதை பத்தி தான் ஒரு பாட்டு கேட்க போறோம். கேட்கலாமா? குடு குடுன்னு நண்டு ஓடி பதுங்கு கோழியில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு குடு குடுன்னு ஓடு ஓடு கண்மலையா மெசுவுக்குள்ள. இசுவே சந்தோஷம், இசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி, இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. குடு குடுன்னு நண்டு ஓடி பதுங்கு கொலையில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு குடு குடுன்னு ஓடு ஓடு கண்மலையா மெசுவுக்குள்ள. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுக்குடைய ஆக்ஷன் பார்க்கலாமா? குடு குடுன்னு நண்டு ஓடு பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு குடு குடுன்னு ஓடு ஓடு கண்மலையா மெசுவுக்குள்ள. இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி, இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. குடு குடுன்னு நண்டு ஓடி பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு குடு குடுன்னு ஓடு ஓடு கண்மலையா மெசுவுக்குள்ள. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டேவிட் பிரணாயிருந்த மாதிரி ஏசப்பா கிட்ட உங்களை ஒரு மிஷனரியா ஒப்பு கொடுப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாட்டின்படி ஏசப்பாக்குள்ள பாதுகாப்பாக இருப்போம். ஓகே, பாய்.
நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு மிஷனரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிடி ஸ்டேட் என்பவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சிடி ஸ்டேட் என்ற ஒரு மிஷனரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிஷனரி வரலாற்றில் இவர் ஒரு நட்சத்திரம் என்று பெயர் பெற்றவர். 1860ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த இவர் ஒரு சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக இவர் இருந்தார். அப்பொழுது அவருடைய சகோதரர் ஜார்ஜ் என்பவர் வியாதி படுக்கையாக அவர் படுத்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஸ்டாட் நினைச்சாராம், அவர் தன்னுடைய வாழ்க்கையும் தன் எதிர்காலத்தையும் அவர் யோசித்து கொண்டிருக்கிறப்ப, ஒரு மனிதன் நித்தியத்தை நோக்கி கொண்டு போகிறப்ப இந்த பணமும் இந்த புகழும் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் யோசிச்சாராம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து சென்றுடும். ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தவர் தன்னுடைய வாழ்க்கையை மிஷனரி ஊழியத்துக்கென்று அவர் அர்ப்பணித்தார். உலகில் பல நாடுகளில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். சீனா, ஐரோப்பிய நாடுகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்த இவர் நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஊட்டி என்ற பகுதியில் சில காலமாக அவர் ஊழியம் செய்தார். இவர் தன்னுடைய 25வது வயதிலே சீனாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தகப்பனார் மரித்து விட்டதாகவும், இதற்கு முன்பதாக இவருடைய பெயரில் கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வைத்ததாகவும் இவர் கேள்விப்பட்டார். ஆனால் பாருங்க, இவ்வளவு சொத்துக்களையும் அவர் வச்சு அவர் ஊழியத்துக்கோ எதுக்கோ அவர் பயன்படுத்தாம இந்த பணத்தை எல்லாம் மற்ற ஊழியங்களுக்கு அவர் கொடுக்கணும்னு சொல்லி டிஎல் மூடி வைத்திருந்த வேதகாம கல்லூரி பகுதிக்கு ஒரு தொகையையும், அடுத்தபடியாக ஜார்ஜ் முல்லர் ஆதரவற்ற சிறுவர்கள் வைத்திருந்த அந்த மிஷனரி ஊழியத்துக்கு ஒரு பகுதியையும், அடுத்து உலகில் நடக்கிற சால்வேஷன் ஆர்மி என்ற ஊழியத்துக்கு ஒரு பகுதியுமாக இந்த கோடிக்கணக்கான பணத்தையும் அவர் பகிர்ந்து கொடுத்துட்டார். ஒரு சிறிய தொகையை மட்டும் அவர் கையில் வச்சிருந்தார். அது ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய எதிர்கால மனைவிக்காக அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்தார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளுக்கு பணம் வருது, இல்லை நம்ம அப்பா அம்மா ஒரு சொத்துக்கள் நம்ம எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம அதை என்ன செய்வோம் நம்ம யோசிப்போம். இதை என் பிள்ளைக்கு எழுதி வைக்கணும், இல்லை ஒரு வீட்டை கட்டிடணும், ஒரு நிலத்தை வாங்கிடணும், இல்லாட்டி அந்த பணத்தை எப்படிலாம் நம்ம சேகரிக்க முடியுமோ பாதுகாக்க முடியுமோ அப்படித்தான் நம்ம இன்னைக்கு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆதி அப்போஸ்தல காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு சீசர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுடைய நிலங்களையும் வீடுகளை விற்று அப்போஸ்தல பாதபடியில் வச்சு ஊழியத்தில் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமாங்க, இன்றைக்கும் ஒருவேளை நமக்கு அநேக பணங்கள் இருக்குது, செல்வங்கள் இருக்குன்னு சொன்னால் அது என்ன செய்கிறோன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம மிஷனரி ஊழியத்துக்காக நம்ம கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நம்ம இருக்கிற பணங்கள், அது காணிக்கையாக இருக்கலாம், தசமபாகமாக இருக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம உற்சாகமாக தேவனுக்கு நம்ம கொடுக்கிறப்ப தேவன் நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. நம்ம அனைவரும் சூரியகாந்தி பூவை பார்த்துருப்போம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக கூட நம்ம புல்லலக்கோட்டையிலேருந்து நம்ம வெளியேறி பஸ் ஏறுற இடத்துல கூட அந்த ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக நல்லா அழகாக சூரியகாந்தி பூவை அவங்க விதைச்சி நல்லா அழகாக பூவாக பூத்திருந்ததை பார்க்கும்போதுல எல்லாருடைய கண்களையும் அது கவருகிற ஒரு காட்சியாக இருந்தது. அந்த சூரியகாந்தி பூ எதை நோக்கி பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனைவருக்கும் தெரியும். சூரியனை நோக்கி தான் அந்த பூ எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சூரியன் உதிக்கலை அப்படின்னு சொன்னால் அது தனக்கு அருகாமையில் இருக்கிற பூக்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த சூரியகாந்தி பூ தனக்கு சக்தியை பெறணும் அப்படின்னு சொன்னால் அது சூரியனை நோக்கி பார்க்கறது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமுமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய சூரியனை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் தேடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அந்த நாளுக்குரிய வழிநடத்துதல், அந்த நாளுக்குரிய கிருபைகள், அந்த நாளுக்குரிய எல்லா விதமான ஆரோக்கியம், பலன், நம்முடைய கேள்விகளுக்கான பதில், நம்ம நடக்க வேண்டிய வழி எல்லாவற்றையும் கற்றுத்தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நம் காரியங்களை கற்றுக்கொள்கிறதோடு அல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்து வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர் நம்மோடு இடைபடுகிற அந்த வார்த்தையை நாம் உட்கொள்வதோடு மட்டுமல்ல, மற்றவர்களோடு நம்ம அதை ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும்.
ஒருவேளை சூரியகாந்தி பூ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பூவை பார்த்து அது வந்து தன்னுடைய சக்தியை, தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளவும் செய்யுமா, அந்த இன்னொரு பூவுக்கு கொடுக்க வேண்டிய சக்தியை அது கொடுக்கவும் செய்யுமா. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவங்க இடத்துல ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஜெபத்தில் பங்கு பெறாதவங்களா ஒரு சிலர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணணும், அவங்களோடு பேசணும். இந்த காரியத்தை இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது, இன்றைக்கி நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களோடு நம்முடைய காரியங்களை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய இருதயம் பக்தி விருத்தி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டரை சந்திக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரி டே கீப்ஸ் த ஒரி அவே. ரீட் எ சாம் எவ்ரி டே கீப்ஸ் த ஒரி அவே. தினந்தோறும் சங்கீதங்களை நம்ம வாசித்து கொண்டே இருந்தோமானால் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளை கவலைக்கு உட்படுத்தாதான். எப்பேற்பட்ட ஒரு நல்ல கிருபை பாருங்களேன். சங்கீதக்காரன் 150 சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 5 சங்கீதங்களை நம்ம வாசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே 150 சங்கீதங்களையும் வாசித்து முடிப்பது மிகவும் எளிதான காரியம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டேனாலும் ஒரு 5 சங்கீதத்தை என்ன செஞ்சிடலாம், வாசித்தரலாம். அல்லது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கூட கடகடன்னு ஒரு 5 சங்கீதத்தை வாசித்தரலாம். அப்போ ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. உங்களை கவலைகள் மேற்கொள்ளாமல் இருக்கணும். பொதுவாக கவலைகள் நம்ம சரீரத்தை தாக்குனுச்சு அப்படின்னு சொன்னால் அல்சர் வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லா ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கவலை இல்லாமல் வாழணும், நம்ம வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் சங்கீதக்காரன் எழுதின சங்கீதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பழகுனீங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே சந்தோஷமாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஒரு தமிழரசின்னு சொல்லி ஒரு குட்டி பாப்பா இருந்தா. அந்த குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவ. ஆனால் அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியவே தெரியாது. ஆனால் உங்கள் அம்மா அப்பா அப்படி உங்களை வளர்க்குறாங்களா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும். இந்த தமிழரசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எதுவுமே தெரியவே தெரியாது. நல்லா ஜாலியாக வளர்ந்தா. அவங்க அப்பா அம்மா கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வெளியில் எங்கேயாவது பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. போகும்போது அவங்க அப்பா அம்மா தமிழரசி எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக பிக்னிக் போயிருந்தாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த தமிழரசிக்கு அடிபட்டு எல்லாருமே அங்கே பக்கத்தில் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் தூக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இப்படி அட்மிட் பண்ண அந்த டைமில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த இடத்துலையே இறந்து போயிட்டாங்க. இந்த தமிழரசிக்கு என்ன செய்யணே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கும் கை காலெலாம் அடிபட்டிருக்கு, ரொம்ப வேதனையோடு இருக்குது. இன்னொரு பக்கம் அப்பா அம்மா இல்லையே, நம்மளை எப்படிலாம் வளர்த்தாங்க, நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தா. இனிமேல் நம்மளை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தா. அப்போ இப்படி கவலையோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை யார் ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பா? யாராவது நம்மளை அப்படி பார்ப்பாங்களா? சொந்தக்காரவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இவளை பார்க்குறதுக்கு முன் வரவே இல்லை. பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோடைய அந்த அடக்க ஆராதனை எல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்களாம் வேக வேகமாக அவளை விட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறதுல தான் ரொம்ப நோக்கமாக இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தமிழரசிக்கு என்ன செய்யனே தெரியல. எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா இருந்த அந்த வாழ்ந்த வீட்டை பார்க்குறா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த வீடு இப்போ துக்கமாக இருக்கே, யாருமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு இருந்தா. அவள் கூட யாருமே இல்லை, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் போயிட்டாங்க. பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாமா மட்டும் என்ன செஞ்சாங்க, அவளை என்னோட வீட்டுக்கு நீ வாரையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க.
கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் அவள் எப்படி இருந்தா தெரியுமா? அவங்க வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்தாலோ, எவ்வளோ காரியங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினாலோ, அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து சரியாக சாப்பிட மாட்டா, நிறைய வேலை வாங்குவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை யாருக்கிட்ட சொல்ல போயின்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள். சமையல் செய்ய சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் மாடுலாம் வளர்த்ததுனால போய் ஆடு மாடுக்கு போய் சாணிலாம் அள்ள சொல்லுவாங்க, அதுக்கு தண்ணி வைக்க சொல்லுவாங்க. அவங்களால சின்ன பிள்ளையா இருக்குன்னா அவளுக்கு அந்த வேலையெல்லாம் செய்து பழக்கமே இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கும்போது சரியான சாப்பாடு இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவள் யோசித்தா, நம்ம எதுக்கு இப்படி உயிர் வாழணும், ரொம்ப கஷ்டத்தோடு எதுக்கு இருக்கணும், நம்ம பேசாமல் ஒரு நாள் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா. அப்போது அவங்க வீட்டில் இருக்க அத்தை அவங்கெல்லாம் எல்லாரும் போய் நல்லா தூங்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவள் பிளான் பண்ணியிருந்தா. எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க. இவளுடைய படுக்கை யாரை எங்கே இருந்துச்சு தெரியுமா? அந்த கிச்சனில் தான் இவள் படுப்பா. கொசு கடிக்கும், ஃபேன் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அன்னைக்கு பார்த்தா அத்தை முழிச்சிருக்காங்களே, நம்ம இனிமேல் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டா. அடுத்த நாள் நினச்சா நம்ம எங்கேயாவது போய் எப்படியாவது இறந்துடணும் அப்படின்னு சொல்லி அவள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போது நைட்டு டைம் ஆயிடுச்சு. இருட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம வெளியில் வந்தோம்னா நமக்கே பயமாக இருக்கும். அப்படி தானே? இருட்டுக்குள்ளே போகணும்னு நம்ம தைரியமாக போயிடுமா? போக முடியாது. அதே போல் இந்த தமிழரசிக்கு என்ன செஞ்சிச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருட்டாக இருக்கேன், நான் எப்படி வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வெளியில் வந்தேன். ஆனால் சாகணும், வெளியில் போக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தோடு எப்படியாவது நம்ம போய் இன்றைக்கி இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தா. வெளியில் இருட்டாக இருக்குது, பயங்கரமாக நாயெல்லாம் ஊளையிடுது, ரொம்ப சத்தத்தை கேட்டு பயந்துக்கிட்டே வர்றா. பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துக்கு எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி மெதுவாக நடந்து போனான். நடந்து போய்கிட்டு இருக்கும் போதேவும் ஒரு சத்தம் கேட்டுச்சு, தமிழரசி அப்படின்னு சொல்லி. ஐயோ, இந்த நைட் டைமில் யாரோ நம்மளை பார்த்துட்டாங்க போலன்னு சொல்லி பயந்து ஒளிஞ்சு போய் என்ன செஞ்சா, ஓரமாக ஒதுங்கினா. அப்போ வேறு யாரோ நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி யாருமே இல்லை, போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சா, மெதுவாக எந்திரிச்சு நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு வேகமாக நடந்து வந்தா. நடந்து வரும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு, தமிழரசி அப்படின்னு சொல்லி. யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க போல், நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பயந்து போய் என்ன செஞ்சா, மறுபடியும் யார் என்னை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருந்தா. கேட்ட உடனே அந்த சத்தம் சொல்லிச்சு மறுபடியும், தமிழரசி நீ பயப்படாத, உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னை பார்த்துக்குவீங்களா, என் கூட இருக்கீங்களா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்துக்கிட்ட கேட்கும்போது அந்த சவுண்டு சொல்லிச்சு. என்ன தெரியுமா பதில் சொல்லிச்சு? நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் உன்னை இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உன் கூடயே இருக்கேன், நீ கவலைப்படாத, உன் தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன் கூட இருந்து உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்ன உடனே கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. அடுத்து மறுபடியும் வீட்டுக்கு போனால் எப்பயும் தூங்குற இடத்துல தான் தூங்கினா, எப்பயும் செய்கிற வேலைகள் தான் செஞ்சா. ஆனால் யார் அவ கூட இருந்தது? ஏசப்பா அவ கூட இருந்தாங்க. ஏசப்பா கூட இருந்ததுனால எல்லா கஷ்டங்களையும் அவள் சகித்து கொள்றதுக்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவளை பலப்படுத்தினாங்க. பலப்படுத்தினதோடு மாத்திரமில்ல, அவள் அடுத்து நிறைய வேலைகள் செய்தா, நிறைய படித்தா, கர்த்தருக்காக நிறைய காரியங்களை அவள் சாதிக்கிறவளாக மாறினா. இப்படி தான் குட்டீஸ், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் இருக்குது, எங்கள் வீட்டில் ஏதாவது என்னை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற நாட்களில் என்னென்ன காரியங்கள் செய்யணும், எப்படி உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரோ அந்த திட்டத்தின்படி கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதனால் வரக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை எல்லா நேரத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. யார் கைவிட்டாலும் ஏசப்பா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. ஓகே, பாய். ஏசப்பாவை நம்புங்க, கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. தேங்க்யூ. திருநெல்வேலி மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரத்தில் வைத்து கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் ஜெபக்கூடுகை நாள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று. நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தியாளர் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாலன்ஸ் மஹால், பாலன்ஸ் ஹோட்டல் அருகில், கிருஷ்ணாபுரம். இக்கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். மேலும் தொடர்புக்கு 9488352564. மனதில் கலக்கமா, வாழ்வில் பயமா, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா?
வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா? தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா? விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை. இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறு நாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610 877808267